என்ன பண்ணுற? வெங்காயம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்பா. நேற்றெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். 4 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அதனால இப்போ பெரிய பெரிய வெங்காயம் மகள்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி வடகம் போடலாம், தாளிப்பு வடகம் இருக்குது இல்லையா, அது நம்ம எப்பவுமே வருஷம் வருஷம் போடுவோம் இல்லையா, அதுமாரி போடலான்னு சொல்லிட்டு பரவாயில்ல எடுத்து வெங்காயம்லாம் சுத்தமாக உளிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி இதெல்லாம் எடுக்கணும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி காய வைக்கணுங்கண்ணே. அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். நேற்றுலேருந்து அதெல்லாம் இது வெங்காயத்தெல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ வெய்ய காலங்கிறதுனால இதெல்லாம் எடுத்து இந்தமாரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். போன வருஷம் போட்ட வடகம் பாரு சூப்பராக இருக்குது. இந்தமாரி வடகம் வந்து இதெல்லாம் போன வருஷம் போட்ட வடகம். இந்தமாரி நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா நல்லாயிருக்கும். குழம்புலாம் நல்லா தாளிக்கிறதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லா குழம்புக்குமே போடலாம். கறி குழம்புக்கு போட மாட்டாங்க, மற்றது எல்லாத்துக்குமே போடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் ஏன்னா வெய்ய காலங்கிறதுனால இப்போ இதெல்லாம் செய்யலாம். அதனால் நான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. இது சரி அரைக்கணும். அரைச்சிட்டு அப்புறமேல இதெல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வைக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். அரைச்சாச்சா? எல்லாம் அரைச்சிட்டேன்பா. பாரு பூண்டு எல்லாம் பாரு நல்லா அரைச்சிட்டேன். மிக்சிலே அரைச்சிட்டேன். இப்போ நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. நல்லா கழுவிட்டு அழுகுன வெங்காயம்லாம் இருந்தால் எடுத்துடணும். ஏன்னா இல்லைன்னா எல்லாம் வீணாக கெட்டு போயிடும். நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக நல்லா இது பண்ணி கழுவிட்டு காய வச்சு எடுத்தே பாருங்கள் இவ்வளோ தண்ணி வருது. நல்லா தண்ணி புளிஞ்சா பாருங்கள் இவ்வளோ தண்ணி வருது. நம்ம இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா அதில் போட்டு எல்லாம் இது பண்ணிக்கலாம். பூண்டு போடுறேன். பூண்டு நல்லா தோலோடு தான் தண்ணி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தோல் இல்லாமல் போடக்கூடாது. போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ உப்பா? அப்போ தான் நல்லாயிருக்கும். 2.5 கிலோ வெங்காயம் பண்ணுறது இல்லை போட்டுட்டேன். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லுமே ஊற வைக்கணும். உளுத்தம்பருப்பு முழுசாக இருக்குது. அது அப்படி தான் இருக்கும். அது சரியாக போய்டும். உடச்சதும் வாங்கலாம். நம்ம வீட்டில் அதுதான் இருந்துச்சு, சரின்னு போட்டேன். சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். கடுகு. இதெல்லாம் அளவு எவ்வளவு? அளவெல்லாம் 100 கிராம் இருக்கும். 100 கிராம் இருக்கும். ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் தான் போட்டுக்கிறேன். நிறைய போட்டால் வண்டு விழுந்துடும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ரெண்டுமே அதில் ஒட்டுக்கா இருக்குது. அதுவும் போட்டுக்கலாம். இல்லையா நல்லா போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்து வைக்கிறது அப்போ ஊற வைக்கணும். கருவேப்பிலை நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா போட்டு நல்லா உப்பெல்லாம் நல்லா ஒன்று போல் நல்லா பிணைஞ்சி எடுத்து வைக்கணும். நல்லா ஒரு நாள் ஃபுல்லுமே அப்படியே ஊறிடுச்சுன்னா அதெல்லாம் அந்த கடலைப்பருப்பு முழுசாக இருக்குது இல்லையா, அந்த ஈரமாக இருக்குதுல வெங்காயமும், அதனால நல்லா ஊறிக்கும் எல்லாமே. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாமே ஊறிக்கும். அதுலேயே ஊறிக்கும், நல்லாயிருக்கும். அப்புறமேல தான் நம்ம கொஞ்ச நேரம் கொண்டு போய் எல்லாம் காய வைக்கணும். எப்படி இருந்தாலும் 1 வாரத்துக்கு மேலே காய வைக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 1 வாரமே போதும். கொண்டு போய் எடுத்து போய் காய வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்தமாரி உதிரியாக காய வச்சுக்கணும். மக்கான எடுத்து உருண்டை பிடிச்சி வைக்கணும். இந்தமாரி இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லுமே இருக்கட்டும். கட்டி ஒரு துணி போட்டு கட்டி, இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். துணி போட்டு கட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும். அது எதுவும் இதாகாது. விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் என்னென்ன? விளக்கெண்ணெய். அது நல்லா இருக்கும். அப்போ தான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னும் மறுபடியும் கையில் எண்ணெய் தேய்ச்சி உருண்டை பிடிக்கிறதெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் மட்டும் தான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா ஒரு நாள் ஃபுல்லுமே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் தான் இப்போ பாருங்க நல்லா பாருங்கள். எண்ணெய் ஊற்றினோன்னா பாருங்கள் அது ஒரு பசையாட்ட ஆகி போச்சு. நல்லா பிணைஞ்சாச்சுப்பா. நல்லா கை வச்சு பிணைஞ்சோம்னா தான் நல்லா இருக்கும். கரண்டிலாம் செட் ஆகாது. இது கரண்டி கையின்னா நம்ம பிணையிறோமா, அதனால நல்லா ஒன்று போல் எல்லாம் இதாகும். நல்லா போட்டு கலக்கியாச்சு. நல்லா ஒரு நாள் ஃபுல்லுமே ஊறட்டும். ஒரு தட்டு வச்சு இல்லைன்னா ஒரு துணி போட்டு அப்படியே வேடு கட்டின மாரி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ நாளைக்கு எடுத்து பார்க்கலாம். இது நாளைக்கு தான் உருண்டை பிடிக்கணும். நாளைக்கு தான் கொண்டு போய் காய வைக்கணும். நல்லா அந்த இதெல்லாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த வெந்தயம், கடுகு எல்லாம் அந்த தண்ணியில் வந்து அந்த வெங்காய தண்ணி வருது இல்லையா, அதுலேயும் நல்லா ஊறணும். சரி, அப்போ நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு தான். சரி, நாளைக்கு நல்லா ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடலாம். சரி. சரிப்பா. நல்லா காய வச்சுட்டு நல்லா நாளைக்கு எடுக்கும்போது பார்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்க ஃபுல்லா இதெல்லாம் பிணைஞ்சி கட்டி வச்சோம். இது வந்து சாமி வெட்டி. இதுல கட்டி வச்சிட்டோம்னா அப்படியே வெயிலையும் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சேன்.
நல்லா ஊறிச்சு பாரு. நேற்று கடலப்பருப்புலாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு இல்லையா? ம் பாரு கடலப்பருப்புலாம் பாரு எவ்வளோ பெருசு ஊறிச்சு. இதை அப்படியே என்ன பண்ணணும் இன்னைக்கு, அப்படி தட்டில் அப்படியே தூவி விட்டுறணும். உருண்டை பிடிச்சி தானே வைப்பாங்க? உருண்டை பிடிச்சி அதை நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு அப்படியே எடுத்து, ஏன்னா நல்லா ஈரப்பசமெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால வெயில நல்லா வச்சோம்னா காயும், கொஞ்சம் ஈரப்பசமெல்லாம் போயிடும். இதை அப்படியே எடுத்து நாளைக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நாளைக்கு உருண்டை பிடிச்சோம்னா எப்படியோ ஒரு 4-5 நாளைக்கு நல்லா வெயில் அடிக்குது இல்லை, சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால வந்து நாளைக்கு இதெல்லாம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்னைக்கு வந்து இது இப்படி தான் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த கடலைப்பருப்பில் தண்ணி வருது இல்லையா, தண்ணி வருது இல்லையா, அதனால வெயில வச்சா அது நல்லா இழுத்துக்கும் வெயிலுக்கு. அதனால இது மாதிரி எடுத்து கொட்டி காய வைக்கலாம். நாளைக்கெல்லாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, நல்லா தூவி விட்டு வச்சுட்டோம்னா நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணி பூரா அந்த ஈரப்பசமெல்லாம் கொஞ்சம் போயிடும். மறுபடியும் எடுத்துட்டு வந்து அமுத்தி நைட்டு பூரா வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு காலையில உருண்டை பிடிச்சி காய வச்சுக்கலாம். ஒரு துண்டு கறி போட்டுக்கலாம். எதுக்கு? அது ஒரு வாசடிக்குது இல்லையா, அதுக்கும் இருக்கும். வெளியில வச்சோம்னா கந்தி இஸ்தி படம் பாக்குறீங்க, வடம் பாரு இப்படி போட்டுருக்குறாங்க அப்படிம்பாங்க. அதனால வந்து அதுக்கோசரம் இது போட்டு வைக்கிறதுப்பா. பாக்குறீங்க இப்ப நம்ம வெளியில கட்டுறோம் இல்லையா கந்திஸ்டிக்கு, இது நல்லா வாசடிக்கும், கம்ம கம்மனு வாசடிக்கும். இந்த வடகம் நல்லா அந்த பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா கம்ம கம்மனு வாசடிக்கும். இது வெளியில பாக்குறீங்க வடகம்லாம் போட்டு வச்சிருக்குறாங்க. நல்லா ஒரு நாள் ஃபுல்லுமே நல்லா காயிடும். நைட்டு எடுத்துட்டு வந்து நம்ம மறுபடியும் இதுலேயே போட்டு அழுத்தி துணி போட்டு கட்டி வச்சிடலாம். நாளைக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கலாம். இது போடுறது பெருசுலாம் நல்லா சுத்தபத்தமாக நம்ம எடுத்து இருக்கும் போது தான் இது போட்டு வைக்கணும். இல்லைன்னா பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போட சொல்லலாம். அப்போ தான் நம்ம, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கிறோம் இல்லையா, அதனால தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது அந்தமாரி செய்யுங்க நீங்களும். நாளைக்கு பார்க்கலாம். இது இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் காய வைக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. நேற்று தாலி போடணும் பாரு. நேற்றெல்லாம் நைட்டு எடுத்துட்டு வந்து நல்லா பாரு ஊறிடுச்சு பாரு. நல்லா தண்ணி எல்லாம் நேற்றெல்லாம் எவ்வளோ தண்ணி வந்துச்சு இல்லையா பாரு. இப்பெல்லாம் தண்ணி ரவை கூட வரல பாரு. நேற்றெல்லாம் உளுத்தி விட்டு காய வச்சிட்டோம் இல்லையா, அதனால வந்துச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி இனிமேல் ஒரு 4-5 நாளைக்கு நல்லா காய வைக்கணும். சின்ன சின்ன உருண்டை நம்மளுக்கு தேவையான உருண்டை பாரு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு எப்படி வருது பாரு, ஈஸியா நல்லா அமுத்தி அமுத்தி உருண்டை பிடிச்சி அப்படியே எடுத்து அப்படியே காய வைக்கிறது. இனிமேல்லாம் வந்து நம்ம அப்படி இல்லதா, ரவை கூட தண்ணி வரல பாரு. நேற்றுல எவ்வளோ தண்ணி புழிஞ்சோன்னு வந்துச்சு இல்லையா பாரு. இதுதான் இந்தமாரி தான் எடுத்து வைக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு தெரியாதையும் கூட கற்றுக்கலாம். அந்தமாரி இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஏன்னா வெங்காயம் சுத்தம் பண்ணுறது தான் வேலை. நல்லா சின்ன சின்ன உருண்டை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நல்லா காய வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து இல்லைன்னா சில்வர் டப்பாவில் போட்டு நல்லா எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு மேலானாலும் அப்படியே இருக்கும். பாருங்கண்ணே, இந்தமாரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இது ஒன்றும் தெரிஞ்சுதான் இருக்கணும்னு இல்லை, பழகிதான் இருக்கணும்னு இல்லை. நாமளே பார்த்து வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து நம்மளாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த அழுகின வெங்காயம்லாம் எடுத்துட்டு நம்ம எல்லாம் மிக்சியில் போட்டு கூட நம்ம தேவையான அளவு 1 கிலோ வாங்கிக்கலாம், 2 கிலோ வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கி நம்ம இதுமாரி செஞ்சு எடுத்து வச்சுட்டோம்னா குழம்புக்கு போட்டோம்னா வாசம் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த குழம்புக்கு வேணாலும் போட்டுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். வடகம் போட்டு தாளிச்சாவே அது ஒரு டேஸ்ட்டாக வரும் குழம்பு. அதுக்கோசரம் தான் ஜனங்க நிறைய வாங்கி இந்தமாரி செய்கிறது. நம்ம தெரியாது, நம்மளுக்கு போட தெரியாது அப்படின்ட்டு இருப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெங்காய சீசன் அப்போ வாங்கி இந்தமாரி ஒரு 2 கிலோ வாங்கி கூட நம்ம இந்தமாரி போட்டு சேர்த்து எடுத்து இது பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி தான் வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் விளக்கெண்ணெய் தொட்டு அப்படியே வைக்கிறது தான். நல்லா உருண்டை பிடிச்சி வைக்கும் போது 2 வரமிளகாய் இந்த கறிக்கொட்டையெல்லாம் போட்டு வச்சோம்னா இப்போ ரோட்டில் நம்ம வெளியிலே வைக்கிறோம். ரோட்டில் போகிறீங்க பாருப்பா வடகெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படிம்பாங்க. அதுக்கோசரம் தான் கந்தி இஸ்டிக்கோசரம் தான் இதெல்லாம் போட்டு வைக்கிறது. ஏன்னா இந்தமாரி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம், ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே. ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். வெங்காயத்தை வேணால் சுத்தம் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்தமாரி உருண்டை பிடிச்சி வைக்கலாம். நாளைக்கும் பிடிச்சி எடுத்து இன்னொரு 4-5 நாளைக்கு அப்படியே வைக்கணும். இவ்வளோதாங்க. இது சிம்பிள் தான், வேறு ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.